ஹாய்டா, இன்னைக்கு நம்ம ஒரு நியூ எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த எஃப்எஃபோட நேம் காலேஜ் ஹாஸ்டல் OT3FF. நம்ம மக்னல் அண்ட் வீமின் குக்குக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாரர் தீமில் ஒரு எஃப்எஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். மற்ற எஃப்எஃப் எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த எஃப்எஃப்பையும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட் அண்ட் லவ். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய ஹாஸ்டலில் தான் காமிக்கிறோம். அங்கே ரொம்ப மார்னிங் டைம். ஸோ எல்லோரும் எந்திரிச்சு அந்த சீன் நடந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ காலேஜ் அவங்களாம் கிளம்பணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக மார்னிங்கே ரொம்ப பிஸியாக கிளம்பிகிட்ருக்காங்க. டைம் பார்த்தா கரெக்டாக ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ரூமில் ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே தூங்கிட்டுருக்கா. ஃபேஸ் ஃபுல்லாக பெட்ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டுருக்கா. பக்கத்தில் அவளோட ஃபோனு அண்ட் அவளோட திங்ஸ் எதுவுமே அன்பேக் பண்ணாமல் அப்படியே பேக்கிங்காக இருக்குது. ஸோ அப்படியே லக்கேஜெல்லாம் அப்படியே கிடக்கு. பட் அவள் மட்டும் நல்லா தூங்கிட்டுருக்கா. டைம் ஆனது கூட தெரியல. ஸோ அந்த டைமில் ஒரு பொண்ணு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரா. உள்ளே வந்தோடனே பெரிய ஒரு லுக் விட்டுட்டு, ஐயோ இவன் இன்னும் எந்திரிக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு தலையிலே அடிச்சுக்கிறா. அந்த பொண்ணு ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு கரெக்டாக காலேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்திருக்கான். அவள் கையில் லக்கேஜெலாம் இருக்குது. பட் இருந்தாலும் காலேஜ் போகிறதுக்கு ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கா. வேகமாக உள்ளே அவளோட லக்கேஜெல்லாம் அவள் பெட் பக்கத்தில் வச்சுட்டு வேகமாக போயிட்டு அந்த தூங்கிட்டு இருக்க பொண்ணு பக்கத்தில் உட்காந்து, இல்லையா எந்திரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு ஒரே குலுக்கு தான். அவள் 5 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, 5 மினிட்ஸா எந்திரிச்சு தொலை, டைம் என்ன தெரியுமா, 8:30 9 o'clock நம்ம காலேஜில் இருக்கணும்டி அப்படின்னு சொல்லவும் அவள் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு கண்ணை ஓப்பன் பண்ணலை. ஏன்னா 8:30 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கா. ஃபஸ்ட்டு கண்ணை ஓப்பன் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, ப்ளீஸ் பிடி நீ ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் வேணா ஃப்ரெஷ் ஆகிறேன், அது வரைக்கும் நான் தூங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுக்க போகிறா. ஏய் கண்ணை திறந்து பாரு, நான் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க நம்ம இல்லையா. இப்போ ஸ்வீட்டியை மேலேருந்து கீழே வரைக்கும் விட்டுட்டு, என்னடி ரெடி ஆகிட்டே வந்துட்டியா, சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எப்படி சொல்கிறது, ஷாக்காக கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஸ்வீட்டி தான், லூஸு நான் தான் காலையில் வருவேன்னு சொன்னேன்ல, அப்புறம் வரும்போதே ரெடி ஆகிட்டு வராமல் என்ன பண்ணுவாங்க, ஏண்டி காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு, இப்போனாச்சும் போய் எந்திரிச்சு ரெடி ஆகிறியா ப்ளீஸ் டி அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு நம்ம லியாவை அப்படி பெட்லேருந்து எழுப்பி அவங்க கையில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தா, அதாவது அந்த பேக்கில் தானே வச்சுருப்பாங்க, பேக் ஓப்பன் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை போடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த ப்ரஷ் பேஸ்ட் இந்த சோப்பு, இன்றைக்கி தானே ஹாஸ்டல் வந்தா அது அப்படியே போகிற ரூமுக்கு ரெஸ்ட் ரூமுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அவள் கையில் கொடுக்க, அவ்வளோ தேங்க்ஸ் மச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக இல்லையா என்ன பண்ணாங்கன்னா ரெஸ்ட் ரூம் பக்கம் போகிறாங்க. இப்படி அதுவும் இந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணவே இல்லையா, அப்படியே பேக் பண்ணாமல் அப்படியே பேக்கிங் அப்படியே இருக்குது, அன்பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டி திட்டிக்கிட்டே அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பெட்ஷீட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்வீட் இல்லையாவோட பெட்ஷீட் எல்லாத்தையும் நம்ம இல்லையா வேகமாக ரெஸ்ட் ரூம் கிட்ட போனவங்க அப்படியே ஸ்டார் ஆகி நிற்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி பயத்தில், ஏன்னா அவங்க தான் டோர் ஓப்பன் பண்ணலான்னு போனாங்க. பார்த்தா உள்ளே இருந்து யாரோ டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இது எப்படின்னா ரூம்குள்ளேயே அட்டாச்டு பாத்ரூம் இருக்கும்டா. ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஒரு பெரிய ஹாஸ்டல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அப்படியே நிற்கிறா. ஏய் நான் உங்ககிட்ட திட்டிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடி அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கா, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு தொலை, டைம் ஆச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்வீட் என்ன பண்ணாங்கன்னா பெட்ஷீட்டை மடிச்சுட்டே நம்ம லியா பக்கத்தில் இருக்காங்க. லியாவுமே யார் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு நிற்கிது. அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க. அந்த பொண்ணா நல்லா குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஃபார்மலாக பண்ணியிருக்கு. ஒரு ஷர்ட்டு ஜீன்ஸ்லாம் போட்டுட்டு அவ்வளோ நீட்டாக நின்றுட்டுருக்கு. அப்படியே அந்த ஹேர்லேருந்து அந்த தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குது. ஏன்னா அப்போ தானே குளிச்சுட்டு வந்தாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஃபேஸ்லாம் பார்த்தா ரொம்ப இப்படி இன்னசென்ட்டான ஃபேஸு, கொஞ்சம் பயப்படுற பொண்ணு போல். அப்படியே ஃபேஸ் எல்லாம் பயந்து போயிட்டு ஒரு இன்னசென்ட்டாக நின்றுட்டுருக்கு. ஸோ யார் நீ அப்படின்னு கேட்டோன்னே நான் யான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அப்படி அந்த போ பண்ணுவோம்ல அந்த மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறா. ஓ நீ தான் அந்த ரூம்மேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லையா சொல்கிறாங்க. ரூம்மேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டி இல்லையாவை பார்த்து கேட்கா. ஆமாண்டி நேற்று வார்டன் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நியூவாக அவங்க ரூமுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வரா, அவளை சேஃபாக பார்த்துக்கங்க, தேவையில்லாமல் புள்ளி பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி வார்னிங் பண்ணிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, ஹாய் ஐம் ஸ்வீட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்வீட்டி நம்ம யான் கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. யானும் ஹாய்ங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு லியா அப்படியே ஸ்வீட்டியை பார்த்து என்ன மரியாதையெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி இப்படி நவரியா நான் போய் குளிச்சுட்டு வரேன், டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யானை கொஞ்சம் நகர்ந்து நிற்க சொல்லிட்டு அவங்க சைடு உள்ளே போயிடறாங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் உள்ளே போயிடுறாங்க. நம்ம யானுக்கு ஒன்றுமே புரியல, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. நம்ம ஸ்வீட்டி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேரக்டர், யாராக இருந்தாலும் டக்குன்னு பேச ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பொண்ணால். ஸோ அவங்க யானோட ஷோவில் கைப்பட்டு, யான் என்னோட பேர் ஸ்வீட்டி, உன்னோட பேர் யான், சரி என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்போம்ல அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஆர்ட் சம்மந்தமாக படிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஆர்ட்டா? ஓ! நியூ ஜாயினா? அப்படின்ன மாரி கேட்க, அப்ப நம்ம வந்துட்டு ஆ யான் என்ன பண்ணாங்கன்னா, ஆமா. நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். ஸோ அப்டின்ற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. ஓ! அதான் நான் உன்ன இதுக்கு முன்னாடி இங்க பார்த்தது இல்லையா? ஓகே, ஓகே. ஃபைன் அப்டின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணாங்க அப்டின்னா, அந்த லியோட பெட்ஷீட்லாம் மடிச்சிருப்பாங்களா, அத அப்டியே அழகா வந்துட்டு நீட்டா வச்சுட்டு, அண்ட் அவங்களோட பேக் எல்லாம் ஓப்பன் பண்ணி, அவங்களுக்கு தேவையான இன்னைக்கு காலேஜ் போணும்ல, அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுக்கணும் இல்லையா? அத வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாரி லியாவுக்குமே எடுத்து வச்சுட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து யான் ரொம்ப சைலன்ட்டா போயிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஸ்வீட்டியுமே கொஞ்சம் பேச்சு குடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நீயுமே என்னோட கிளாஸ் தான். நம்ம 3 பேருமே ஒண்ணா போலாம். ஸோ யூ டோன்ட் வரி. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்டின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி நார்மலா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு லியா என்ன பண்ணாங்க அப்டின்னா, குளிச்சு முடிச்சுட்டு வெளிய வராங்க. நம்ம வந்துட்டு யான் இல்ல. சரி ஓகே நான் வெளிய போறேன் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஹேர்லாம் வந்துட்டு சரி பண்ணிட்டு, ஸோ ஒழுங்கா நீட்டா வந்துட்டு ட்ரை எல்லாம் பண்ணிட்டு அப்டி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அப்டியே வெளிய போறாங்க. பிகாஸ் வந்து சாப்பிடணும் இல்லையா? ஸோ வந்து மார்னிங் டைமே. ஸோ அதனால வந்துட்டு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு தான் காலேஜ் போகணுன்றனால அவங்க வந்து சரி ஓகே நம்ம வந்து கேன்டீன் போலாம் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க அப்டியே ரூம விட்டு வெளிய போறாங்க. கரெக்ட்டா நம்ம வந்துட்டு இல்லையா வந்திருப்பாங்களா? யான்னு வெளிய போய் டோர க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். வேகமா வந்து ஸ்வீட்டியோட கழுத்த புடிச்சு நெரிச்சுட்டு, அப்படி அது எப்படி சொல்ல, அந்த பேக் சைட்லேருந்து நின்டு அப்படியே ஹூக் பண்ணுவோம்ல கழுத்த, அந்த மாரி பண்றாங்க. நம்ம வந்துட்டு ஸ்வீட்டி தான். "என்னடி?" அப்படின்ன மாரி கேட்கா. "என்ன? அவகிட்ட ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் மட்டும் தான். தேவையில்லாம எவளையாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன்." அப்படின்ன மாரி சொல்லிட்டு, அவங்க ஒரு மாரி பொசசிவா சொல்லிட்டு இருக்கா. சரி, சரி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லல, க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறேன்னு சொல்ற மாரி சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கைய எடுத்து விட்டுட்டு, "நீ குளிக்க போனியா? இல்ல நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா?" அப்படின்ன மாரி சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டோர் பக்கத்துல போயிட்டு, "சீக்கிரம் வரியா? பசிக்குது. வா" அப்படின்ன மாரி சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க. நம்ம வந்துட்டு "ஐயோம்யா வந்து தொலைகிறேன்" அப்படின்ன மாரி சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டக்குனு அந்த ஹேர்லாம் வந்து சரி பண்ணிட்டு, வேகமா வந்துட்டு நம்ம ஸ்வீட்டி கூட போறாங்க. ஸ்வீட்டி வந்து நடந்துட்டு இருக்காங்க. ஸ்வீட்டி பக்கத்துல வந்துட்டு நம்ம லியா வந்து நடந்துட்டு இருக்காங்க. லியாவுக்கு வந்து கொஞ்சம் காண்டு. லியாவோட கேரக்டர் எப்படின்னா வந்துட்டு, ஸ்வீட்டி வந்து அவங்களுக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட்னா ஸ்வீட்டி மட்டும் தான். ஸ்வீட்டி நம்ம கூடயே இருக்கணும். அவள வந்து சேஃபா பார்த்துக்கணும். ஒரு கேரிங்கான வந்துட்டு கொஞ்சம் பொசசிவான ஃப்ரெண்டு. நம்ம வந்து ஸ்வீட்டி வந்து அதெல்லாம் தெரியும் வந்துட்டு நம்ம லியாக்கு அதுக்கு லியாவ பத்தி ஸ்வீட்டிக்கு நல்லா தெரியும். அதனாலேயே ஸ்வீட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி டீசிங் பண்றது, வேணும்னே போயிட்டு யார்ட்டயாவது பேசுறது, அப்புறம் ஃபைட் பண்றது, அந்த மாரி தான் போயிட்டுருக்கும். ஸோ அதே மாரி தான் வந்துட்டு இன்னைக்குமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் வந்துட்டு யானை பார்த்தோனே கொஞ்சம் சாஃப்ட்டா இருந்திருக்குமா, ரூம்மேட் வேற. ஸோ ஃப்ரெண்ட்லியா பேசியிருப்பாங்கல்ல. அதனால வந்துட்டு லியா கொஞ்சம் வந்துட்டு பொசசிவ் ஆயிட்டு கொஞ்சம் கோவமா இருக்காங்க. சரி வாடி அப்படின்ற மாரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்ட்டா வந்துட்டு நம்ம வந்து யானை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, யானை வந்து ஒரு பொண்ணு புல்லி பண்ற மாரி வந்துட்டு அவளோட பிளேட்ட வந்துட்டு எப்படி சொல்றது, இந்த சைடு அந்த சைடு நகர்த்திட்டே இருப்போம்ல, அந்த மாரி வந்துட்டு ஒரு வேற ரூம்மேட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத வந்து பார்த்தோனே, ஐயோ! இவங்க ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வீட்டி என்ன பண்றா, வேகமா வந்துட்டு போயிட்டு யானை காப்பாத்த வந்துட்டு போறாங்க. டக்குனு லியா கை பிடிச்சுட்டு, "ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, "ஏய் பாவம்டி நம்ம ரூம்மேட்ரி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்து லியா வந்து சொல்ல வராங்க. "நம்ம ரூம்மேட்னா, இப்ப என்ன ஹெல்ப் பண்ணணுமா?" அப்படின்ற மாரி சொல்ல, "ஏய் பாவம்டி என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நீ வா ஃபர்ஸ்ட்டு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க வந்து நம்ம லியாவோட கை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஸ்வீட்டியுமே வந்துட்டு, "ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவ எங்க ரூம்மேட். தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுங்க கிட்ட வந்து நம்ம வந்து ஸ்வீட்டி ஆர்குமென்ட் பண்றாங்க. அந்த பொண்ணுங்க, "ஓ! உன் ரூம்மேட்னா நாங்க எப்படி ராகிங் பண்ணக்கூடாதா? என்ன நீயும் இங்க வந்துட்டு எல்லாரையும் ராகிங் பண்ணவ தானே!" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஸ்வீட்டிய பார்த்து சொல்ல, "ஏய் நான் ராகிங்னா உங்கள மாரிலாம் டார்ச்சர் பண்ணது கிடையாது. நான் ஜஸ்ட் சும்மா வந்து பாட்டு பாடு, டான்ஸ் ஆடுன்னு சொல்லுவேன். நீ பண்றது மாரிலாம் நான் பண்ணது கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஸ்வீட்டி கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சுட்டா. ஸோ வந்துட்டு நம்ம வந்து லியா தான், "இப்ப இது நமக்கு தேவையா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு பல்ல கடிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. "ஏய் அவ என்ன திட்டிட்டு இருக்கா. நீ என்னடி இப்படி நின்னுட்டு இருக்கா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஸ்வீட்டியா, "உனக்கு என் மேல பாசமே இல்லல்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரே ஒரு ஆக்டிங் தான் போட்டாங்க. அவ்வளோதான். "ஏய் நீ கொஞ்ச நேரம் நிறுத்துறியா? ஏய் இப்ப என்னடி உங்களுக்கு? கிளம்புடி ஃபர்ஸ்ட்டு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம லியா என்ன பண்ணாங்க, நாங்க இருக்க பொண்ணுங்கள ஒரே ஒரு கத்து தான். அவளுங்கலாம் ஓடியே போய்ட்டாளுங்க. பிகாஸ் வந்து லியா கொஞ்சம் ரக்கடான ஆளு. அந்த மாரி ஒரு கேரக்டரா. ஸோ அதனால வந்துட்டு ஓடியே போய்ட்டாங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு யான் இல்ல. ஸோ அப்படியே இவங்க 2 பேரையும் பார்த்து, "ரொம்ப தேங்க்ஸ்ங்க" அப்படின்ற மாரி வந்துட்டு நம்ம வந்து யான் அண்ட் வந்து யான் வந்து ஸ்வீட்டி அண்ட் வந்து லியாவ பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. பரவால்ல, பரவால்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு லியா என்ன பண்றான்னா, "வா வந்து ஃபுட் வாங்கி சாப்பிடலாம். அதான் இப்ப காப்பாத்திட்டோம்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியா அண்ட் வந்துட்டு ஸ்வீட்டி 2 பேருமே அங்கருந்து போயிட்டாங்க. நம்ம வந்து யானுமே ஒரு மாரி ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் ஆகுது. சரி ஓகே நம்மள சேவ் பண்ண 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ரிலாக்ஸா வந்து ஃபீல் பண்ணிட்டு, அண்ட் வந்து அவங்க உட்காந்து திரும்ப வந்து ஃபுட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி அப்படியே கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு, நம்ம வந்து அம் யான் முன்னாடி போயிட்டுருக்காங்க. பின்னாடி வந்துட்டு நம்ம ஸ்வீட்டி அண்ட் வந்து லியா 2 பேருமே வந்துட்டு நடந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ கரெக்ட்டா ஒரு எப்படி சொல்றதுன்னா, அ அந்த கீழ வந்து அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட்டு 2ண்ட் ஃப்ளோர்ன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட்ல வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும்ல, அங்க வந்துட்டு இப்போ புல்லி பண்ணிட்டு இருந்த பொண்ணுங்க 3 பேரும் வந்துட்டு நின்னுட்டு இருந்திருப்பாங்க. வரிசையா நின்னுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நார்மலா அவங்க வந்து சும்மா பேசிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்ட்டா ஒரு
பெரிய வந்துட்டு பூந்தொட்டி மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஃப்ளவர் வாஸ்லாம் வச்சுருக்காங்க. அது இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கீழே விழுகுது. விழுந்தோடனே அந்த அந்த பொண்ணு தலையிலே விழுந்துடுது. அவ்வளோதான், செம்ம ப்ளீட் ஆகுது. அந்த சத்தத்தில் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி கத்துவாங்கல்ல, ஐயோ என்னாச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ரௌடு வந்துட்டு ஒரு மாதிரி நாய்ஸியாக இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு நம்ம வந்து லியா அப்புறம் வந்துட்டு ஸ்வீட்டி 2 பேரும் வேகமாக போயிட்டு அப்படியே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு தலையில் விழுந்து அவ்வளோ பிளட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் தான் யான் நின்றுப்பாளா, அத்தாடி தள்ளி விட்டாளா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்வீட்டி வந்து அப்படியே யானை பார்த்துட்டு நிற்கிறாங்க. யான் வந்து இல்லை எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்து யான் வந்து தலையாட்டுறா. அப்போது கரெக்டாக வந்துட்டு அந்த தூணுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஷேடோ மாதிரி தெரியுது. அதை வந்து பார்த்துட்டு நம்ம யான் வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கா, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டே இருக்கா. அதை பார்த்தோன்னே ஏய் என்னாச்சு ஏய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்வீட்டி வந்து கையாட்டிகிட்டு இருக்கா. அப்போ வந்து ஏய் அவள் என்ன ஆனால் உனக்கு என்ன வா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லையா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்வீட்டி கூட்டிகிட்டு வந்துட்டு போகிறாங்க. ஏய் என்னாச்சுன்னு தெரியலடி, அவள் பயந்து போய் நின்றுட்டுருக்கா. பயந்து போய் நின்றுட்டுருக்காளா, அதான் மேலேருந்து கீழே விழுந்துச்சுல, அதை பார்த்து பயந்து நின்றுட்டு இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பிளட், அந்த பொண்ணு பார்த்தா இன்னசென்ட் மாதிரி இருக்கா, அதனால பயந்துருப்பா, வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் தெரியுதுல்ல வா கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி வந்து லியாவோட கையை உதறிட்டு வராங்க. லியாவுக்குமே மனசு ஒரு மாதிரி பாவம், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்கும். அதனால் இருந்து தொலை நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு யான் வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லியாவே வந்துட்டு கூப்பிட்றாங்க. நம்ம வந்துட்டு யான்லாம் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அவங்க அவ்வளோ பயம், அவங்க ஃபேஸில் அவ்வளோ பயம் தெரியுது. ஏய் என்னாச்சு, ஏய் இங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி வந்துட்டு நம்ம யானை போட்டு ஷேக் பண்ணுறாங்க. டக்குன்னு யான் வந்துட்டு ரியாலிட்டிக்கு வந்து அங்கே யாரும் நின்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, எங்கே யாரும் நின்னாங்க சில அந்த ஃப்ளவர் வாஷ் விழுந்துச்சுல அந்த இடத்துல யாரும் நின்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் நின்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஸ்வீட்டியான் வந்து லியாவுமே பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை, யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு வரியா, டைம் ஆச்சு, கிளாஸ்க்கு லேட்டாக போனோம், அவ்வளோதான் சார் நம்மளை கொன்னே போட்டுருவார், சீக்கிரமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம வந்து லியாவும் வந்து ஸ்வீட்டியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. லியாவுக்கு யானை வந்து பிடிக்காமலாம் இல்லை, எங்கே வந்து ஸ்வீட்டி வந்து லியா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்களோ அப்படின்ற ஒரு வந்துட்டு கொஞ்சம் பொசசிவ் தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ரொம்ப ஒரு கைண்டான பர்சன் தான், பட் ஸ்வீட்டி கிட்ட மட்டும் ஓவர் பொசசிவ். ஸோ வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து யான் தான் இல்லை அங்கே என்னமோ நின்றுச்சு, நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ளேயே நிறைய விஷயம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே கரெக்டாக அந்த நின்றுட்டு இருந்த பாயிண்ட், அதாவது நம்ம யான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு பிளேஸை காமிச்சிருப்பாங்கள்ல, அந்த இடத்துல லைட்டாக வந்துட்டு ஒரு பிளட் ஸ்டெயின் இருக்குது. ஸோ அது அப்படியே வந்துட்டு லைட்டாக அப்படி உள்ள அப்படி அந்த எப்படி சொல்கிறது, அந்த பூமி இழுக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்து இழுக்கிற மாதிரி அப்படியே அது மறைஞ்சு போயிடுது. ஸோ இப்படியே வந்துட்டு நம்ம பாய் சைடு காமிச்சோம் அப்படின்னா நம்ம 3 பசங்க தான், வீமின் குக் 3 பேரும் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம கையில் கேமரா இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த டைம் ஃபுட்டேஜ் ஒழுங்காக இல்லை, நெக்ஸ்ட் டைம் பாரு ஃபுட்டேஜ் செம்மையாக எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பேயே இல்லை, இதில் ஃபுட்டேஜை ஒழுங்காக எடுக்கிறானா, டேய் வாடா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகே வந்து சொல்லிட்டு முன்னாடி போயிட்டுருக்காரு. இவன் என்னடா எப்போ பாரு பேய் இருக்கதா நம்பவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து வந்து ஜிமின் கிட்ட சொல்ல, டேய் வாடா டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம 3 பசங்களுமே வந்துட்டு எப்படின்னா வந்து அந்த கேமரா, ஃபோட்டோஸ், வீடியோ அந்த மாதிரி சினிமாட்டிக்காக எடுக்கிற ஒரு கோர்ஸ் தான் எடுத்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து டேவை பொறுத்தளவுக்கு பேய் இருக்குது அப்படின்னு நம்புகிற ஒரு பையன், நம்ம ஜிகேக்கு பேயே ஒன்று இல்லை, நீங்களாக லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஜிமின் வந்து டேவோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆமாடா பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்புவான். பிகாஸ் வந்து நம்ம ஜிமினுக்குமே வந்துட்டு பேய் மேலெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி நம்ம டேக்கு பேய் இருக்குது, ஆனால் பேய் நினச்சி பயப்படுற கேரக்டர்லாம் நம்ம டே கிடையாது. 3 பேருக்கும் பயம்னா என்னன்னே தெரியாது, எதாக இருந்தாலும் லாஜிக்காக வந்து டீல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன்ஸு. ஆனால் டேக்கு மட்டும் என்னமோ தெரியல, இந்த பேய் ஒன்று இருக்குடா ஒரு கோஸ்ட் இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம பசங்களுமே வேறு வழி இல்லை, ஆமாம் சாமி அப்படின்னு போட்டுட்டு அவனுங்களுமே இருப்பானுங்க. அப்போ வந்து நம்ம வந்து டே வந்து நம்ம ஒரு கோஸ்ட் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவராக ஒரு ஐடியா கொடுத்து, சரி ஓகே இவன் ஆசைப்பட்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்கள்லாம் வந்துட்டு சரி ஓகேடா அந்த மாதிரி ஹாண்டட் பிளேஸ்க்கெலாம் போயிட்டு நம்ம வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு இவங்க சும்மா வீடியோ எடுத்து போட்டுட்ருப்பாங்க. அண்ட் வந்து சில டைம் வந்துட்டு ஸ்கிரிப்ட் படிலாம் வந்துட்டு பண்ணுவாங்க, உண்மையாகவே கோஸ்ட் இல்லாமல் ஏதோ ஷேடோவை பார்த்து இங்கே பேர் கோஸ்ட்டு நிற்கிது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீயை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நம்ம ஜேகேவும் ஜிமினும் நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அது வீக்கும் தெரியும், ஆனால் வீ வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நாள் பாருங்கடா கண்டிப்பாக கோஸ்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண தான் போகிறேன், பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஜேகே முன்னாடி போடாடே நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டாரு. நம்ம ஜிமின் தான் வந்து சரி வாடா பேய் இருக்குது நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
நம்ம ஜிமினுமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இவங்களுமே வந்துட்டு ஹாஸ்டலில் தான் தங்குறாங்க. இப்போ கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு பாய்ஸ் ஹாஸ்டலும் இருக்கும். காலேஜ் ஒரே காலேஜ் தான்டா, ஆனால் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் வந்து வேறு வேறு இருக்கும். அங்கே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம வந்து பசங்க வந்து கேமரா டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி படிச்சுட்ருக்காங்க. நம்ம கேர்ள்ஸ் 3 பேருமே வந்துட்டு இந்த ஆர்ட், அந்த ட்ராயிங் பண்ணுறது, பெயிண்டிங் பண்ணுறது, அது சம்மந்தமாக வந்துட்டு படிச்சுட்ருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு 2 இயர்ஸ் கோர்ஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து லியா அண்ட் வந்துட்டு ஸ்வீட்டி ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர்லேருந்து இங்கே தான் இருக்காங்க. நம்ம வந்து யான் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்டோரி பேஸ், ஓகேவா? ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம வந்து பசங்களும் பேசிகிட்டே ஜாலியாக வந்துட்டு போகிறாங்களா. இந்த சைடு யான் வந்து இல்லை, அங்கே ஏதோ இருக்குது, எனக்கு தெரியும் அங்கே ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் யோசிச்சிட்டே இருக்கா. அதை யோசிக்க அவளுக்கு அப்படியே ஓவராக ஸ்வெட் ஆகுது. ஸோ கிளாஸில் வந்து உட்காந்துருக்காங்க. கிளாஸ் ஃபுல்லாக ஏசி ஓடிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து அந்த ஆர்ட்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி, இதை நம்ம இப்படி தான் பண்ணணும், அது ரியலிஸ்டிக்காக பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ப்ரொஃபஸர் வந்து முன்னாடி நின்று எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் இங்கே யானுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது. இல்லை என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே இது யோசிச்சுட்டே இருக்கா. நம்ம வந்து லியா வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து அவங்க வாட்டர் பாட்டில் இருக்கா, அதை எடுத்து கொடுத்துட்டு குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஸ்வீட்டி வந்து சும்மா கேஷுவலாக வந்துட்டு, அதாவது லியா வந்து ஸ்வீட்டிக்கு லியா வந்து யானுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களே, அதை வந்து பார்த்துட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே விண்டோ பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா டக்குன்னு அந்த இடத்துல இது ஒரு ஷேடோ நின்றுட்டு கிராஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. அதை வந்து பார்த்தோன்னே ஸ்வீட்டி அப்படியே வந்து ஒரு செகண்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்படியே என்ன உட்காந்துருந்தாங்க. டக்குன்னு எந்திரிச்சு வந்துட்டு அங்கே எதுவும் நின்றுச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று பார்க்குறாங்க. எந்திரிச்சு நின்னோடனே அவ்வளோதான், ப்ரொஃபஸர் கெட் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஷவுட் பண்ணிடுறாங்க ஸ்வீட்டியை. ஸ்வீட்டியுமே வந்து அது அது வந்து சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கெட் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ப்ரொஃபஸர் ஷவுட் பண்ண அவங்களும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்னா, இல்லை ஓகே எதுவும் நின்றுச்சு நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி வேகமாக வெளியே போகிறாங்க. ஸோ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே போகிறாங்க. வெளியே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் இங்கே யாரோ இருந்தாங்களே, நான் பார்த்தனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிச்சு நிற்கிறாங்க. அப்போது ஸ்வீட்டிக்கு பின்னாடி ஒரு பிளாக் ஷேடோ, அதுவும் கரெக்டாக ஸ்வீட்டியோட ஹைட்டில் அப்படியே நின்றுட்டுருக்கு. ஆனால் அது ஸ்வீட்டிக்கு தெரியல பின்னாடி நிற்கிறது. ஸ்வீட்டி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்னா, இல்லை இங்கே யாரோ நின்னாங்க, அப்போ காலையில் யான் சொன்னது கரெக்டு தானா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே நம்ம வந்து ஸ்வீட்டி வந்து அதை பற்றி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. பின்னாடி நிற்கிற ஷேடோ வந்துட்டு அவங்களுக்கு நோட்டே பண்ணலை. அவங்க இங்கே ஏதோ நின்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போது கரெக்டாக பின்னாடி இருந்த அந்த ஷேடோ வந்துட்டு ஸ்வீட்டியை டச் பண்ண வருது. கரெக்டாக கிளாஸ் பெல் ரிங் ஆக கரெக்டாக அந்த வந்துட்டு ஷேடோவுமே வந்துட்டு மறைஞ்சு போயிடுது. அந்த பிளாக் வந்துட்டு ஒரு ஷேடோ வந்து மறைஞ்சு போயிடுது. கரெக்டாக வந்துட்டு வெளியே ப்ரொஃபஸர் வந்து ஸ்வீட்டியை, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இனிமேல் என்னோட கிளாஸில் ஷவுட் பண்ணாத, புரியுதா, கெட் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே அங்கேருந்து நடந்து போயிடுறாரு. ஸ்வீட்டி வந்து ப்ரொஃபஸர் சொன்னதையும் எதுவுமே அவங்க காதில் விழுகலை. ஆனால் நான் பார்த்தனே, அது அங்கே நின்று பார்த்துக்கிட்டு தானே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி நின்று யோசிச்சுட்டே இருக்காங்க. கரெக்டாக நம்ம லியா வந்துட்டு, ஏய் என்ன ஆச்சு, ஏன் இப்படி நின்றுட்டுருக்கா, எதுக்கு கிளாஸ்லேருந்து அப்படி எந்திரிச்சு என்னடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை லியா, இங்கே எதுவும் நின்றுச்சுடி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் நீ என்ன லூஸாடி, காலையில் அவள் சொல்லிட்டு இருந்தா, இப்போ நீ சொல்லிகிட்டு இருக்கியா, எனக்கு தலை வலிக்குது, நான் காஃபி குடிக்க போகிறேன், நீ வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து லியா வந்து ஸ்வீட்டியை பார்த்து கேட்குறாங்க. நம்ம வந்து ஸ்வீட்டியும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து போகிறாங்க. நம்ம யானா ஒரு மாதிரி பயத்தில் தானே இருப்பாங்க, ஷிவரிங்கில் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு கிளாஸை விட்டு வெளியே போகவா வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா கிளாஸை விட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக வெளியே போகிறாங்க. அவங்களுக்கு தனியாக இருக்கவே ரொம்ப பயமாக இருக்குது. அவங்க வேகமாக வெளியே வந்துட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நர்வஸாக இருக்குது. அவங்க கையில் புக்ஸை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு ஸ்வீட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. ஸ்வீட்டியும் கன்ஃபியூஸ்னாக அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி, நான் உங்கள் கூட வரட்டுமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எதுவும் இங்கே எனக்கு எதுவும் தெரியாதுல்ல, ப்ளீஸ் நான் வரட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கிட்டே பெர்மிஷன் கேட்டுட்ருக்காங்க. அதில் என்ன இருக்குது வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த அந்த ஷேடோ பார்த்ததே மறந்துட்டு அவங்க வந்துட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு மாதிரி யான் கூட பேசி சிரிச்சுட்டே அப்படியே வந்துட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம லியாவும் வந்து பார்த்துட்டு, ஐயோ காலையில் அவள் ஷேடோன்னா இப்போ இவ ஷேடோன்றா, இவளுங்களை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம லியாவுமே போயிட்டு காஃபி ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் வந்து 3 பேருக்கும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. நம்ம வந்து இல்லை எனக்கு காஃபி வேணாமா, ஏன் பிடிக்காதா, இல்லை அது இல்லை,
நீங்கள் ஆல்ரெடி எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இப்போ காஃபி வேறயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப தயங்குறாங்க. இதில் என்ன இருக்குது, காஃபி தானே எடுத்துக்கோ, இன்றைக்கி நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், நாளைக்கு நீ எனக்கு வாங்கி கொடு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லியா வந்து சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம ஸ்வீட்டி பாடுறா ஸ்மைல்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சும்மா கிண்டல் பண்ணுறாங்க. ஏ அடங்கு, எனக்கு நீ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னாதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை அங்கே ஒரு ஷேடோ நின்று பார்த்துட்டே இருக்குது. ஸோ வந்து நம்ம லியாவுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பட் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவுமே வந்துட்டு உட்காந்து காஃபி குடிச்சிட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம யான் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்வீட்டிலையா சும்மாவே பேசுவாங்கல்ல, அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த டே வந்து ஸ்கிப் ஆகுது. நைட் டைம் வந்துட்டு நம்ம வந்து டே தான் கேமரா செக் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த கேமராக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா, ஏன்டா இதை விட்டு விட்டு இது பண்ணிகிட்டே இருக்கு, ஓ எப்போ பாரு இந்த கேமராவோட எனக்கு பெரிய ரோதனையாக இருக்குது, அப்பா கிட்ட சொல்லி ஒரு நல்ல கேமரா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணனா அவரோட எப்படி சொல்கிறது ரூம்லேருந்து பால்கனியில் நின்றுட்டு அந்த கேமரா வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம ஜேகே, உங்கள் அப்பா உன்னை வெளுத்துருவார், ஆல்ரெடி இப்போ தான் ஒரு கேமரா வாங்கி கொடுத்துருக்காரு, நீயா வந்துட்டு வந்து கோஸ்ட் வீடியோ எடுக்க போகிறேன் அதை எடுக்க போகிறேன்ட்டு நீயா கேமரா ஊற்றிக்கு உடச்சி விட்டுட்டு இப்போ வந்து அப்பா கிட்ட வாங்கி தர போடா, போய் கேளு, தொட்டப்பு கிட்ட எடுத்து வெளுக்காமல் இருந்தால் சரின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்லிகிட்டே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அப்படியே பெட்டில் வந்து படுத்திருக்காரு. ஸோ அவருக்கு எப்படின்னா விண்டோ நல்லாவே தெரியும். ஸோ விண்டோ தெரியும், அப்படியே வந்து படுத்திருக்காரு. விண்டோ பக்கத்தில் தான் அவரோட பெட் இருக்கும். அண்ட் வந்து பால்கனியோட அந்த லெஃப்ட் சைடில் வந்து டேவோட பெட் இருக்கும். அண்ட் வந்து ஒரு லாஸ்ட், அதாவது எப்படி செய்கிறது, டே பெட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம வந்து ஜிமினாவோட பெட் இருக்கும். தனித்தனி பெட் தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து அப்படியே வந்து நம்ம ஜிமினா வந்துட்டு டே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா, கொஞ்ச நாச்சும் என்னை படிக்க விடுங்களேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, படிக்கவா, நீ அவ்வளோ நல்லவன் இல்லையடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜேகே வந்து விளையாட்டுத்தனமாக சொல்லிவிட்டு அப்படியே விண்டோ சைடு பார்க்குறாரு. விண்டோ சைடில் வந்து அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தவர், என்னது இது ஏதோ அசைகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டே அந்த கேமரா கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜேகே வந்து சொல்ல, ஏண்டா சரி பண்ணி தர போறியா என்ன இந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பேசிகிட்டே சிரிச்சிட்டே வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. இல்லை உனக்கு அங்கே ஏதாவது தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேவை கூப்பிட்டு காமிக்கா. டே வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து தெரியல எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு ஜிகே தான், இல்லை அங்கே கரெக்டாக பாரேன், அது ஏதோ ஒரு பிளாக் ஒரு புகை மாதிரி இருக்குது பாரேன், அது அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருக்குது, ஒரு இடத்துலையே அது இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. டே அவன் தான் கோஸ்ட்டுன்னு ஆரம்பித்தான், இப்போ நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இல்லை அவர் வந்து விளையாண்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டே என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு புக்கை வந்து அப்படியே அந்த கையில் வந்து சொல்லிட்டே வருவோம்ல அந்த மாதிரி வந்துட்டு சுற்றிக்கிட்டே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. டக்குன்னு பார்த்தோன்னே அவருக்கே ஷாக்கு தான். டே என்னடா அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பார்க்குறாங்க. வேகமாக அந்த கேமராவில் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கேமராவில் பார்க்கும்போது நல்லா க்ளோஸ் அப்படியே தெரியும் இல்லையா, நம்ம ஜூம் பண்ணிலாம் பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போது வந்துட்டு நம்ம ஜேகே வந்து அப்படி கண்ணெல்லாம் வியர்டாகி டே அங்கே அங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் வாய்ஸ் எல்லாம் அப்படியே வந்து இதாகுது, ஒரு மாதிரி பதட்டமாகுது. என்னடா ஆனால் எப்படின்னா வந்துட்டு நம்ம வீக்கும் சரி ஜிமினுக்கும் சரி அந்த கேமராவில் பார்க்காதனால அவங்களுக்கு வந்துட்டு அங்கே என்ன இருக்காது, ஏதோ ஒரு புகை மாதிரி இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தான் தெரியும். ஆனால் வந்து ஜேகேக்கு வந்து அந்த கேமராவில் பார்க்குறனால அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக தெரியுது. நம்ம ஜேகே வந்து நீங்கள் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அந்த கேமரா வந்துட்டு நம்ம ஜிமின்கிட்டையும் டேக்கிட்டே கொடுக்க, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்து டே வாங்கி பார்க்குறான். டேல இது 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 கோஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் தான் கோஸ்ட்டை தேடிட்டே இருந்திருப்பாரு. அவரே அது ரியலாக பார்க்கும்போது அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் லூஸு மாதிரி பேசாதீங்க, தலங்கடா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் நவுத்தி விட்டு அவர் அப்படியே அந்த கேமராவில் பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல லியா வந்து நின்றுட்டுருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா லியா அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்வீட்டி 2 பேருமே வந்துட்டு நின்றுட்டு வந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்த மாதிரி தான் அந்த கோஸ்ட் வந்து நின்றுட்டுருக்கு. லிட்டரலி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அந்த ஃபேஸ்லாம் தெரியல, பட் ஏதோ அந்த இடத்துல நின்றுட்டு அவங்களையே பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த 2 பொண்ணுங்க யார், இது இந்த சேடோ எதுக்கு அவங்கள பார்த்துட்ருக்கு, அவங்க சேஃப் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறேன்னா கேமரா ஆஃப் பண்ணுறாரு. ஃபஸ்ட் அந்த அவங்களுக்கு நம்ம போயிட்டு சொல்லணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லணுமா, என்ன சொல்ல, இப்படி கோஸ்ட் உங்களை பார்த்துட்டு நிற்கிறது சொல்லவா, பைத்தியக்காரனடா நீ, நம்மளே நம்பலை அவங்க எப்படி நம்புவாங்க, நம்மக்கிட்ட தான் கேமரா ஃபுட்டேஜ் இருக்குல்ல, கரெக்ட் இல்லை, கேமரா ஃபுட்டேஜ் இருக்குது, அதை சீக்கிரம் வந்துட்டு பென் ட்ரைவில் வந்து காப்பி பண்ணு, நம்ம அவங்கள போய் நாளைக்கு மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகே வந்து சொல்லாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கேமராவை எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி சொல்கிறது அந்த லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி அதை வந்துட்டு அதை வந்து காப்பி பண்ணுறாங்க. ஒரு
பென்டியூலேருந்து காப்பி பண்ணுறாங்க. காப்பி பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா வந்துட்டு கிளியராக தெரியும்ல, ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா கிளியராக தெரியும்ல. அந்த கிளியராக வந்துட்டு இருக்கும்போது அந்த கோஸ்ட்டு பார்த்தது வந்து லியாவையோ அண்ட் யானையோ ஸ்வீட்டியவோ கிடையாது. யானை தான் பார்த்துட்ருக்கு. யான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா கிட்ட கால் பேசிட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணை தான் வந்துட்டு அந்த கோஸ்ட்டு வந்து ஐ மீன் அந்த ஒரு பிளாக் ஷேடோ இருக்குல்ல, அது வந்து பார்த்து நின்றுருக்கு. ஸோ வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வந்து நின்றுட்டு இருந்திருக்கு. ஸோ அது வந்துட்டு டேய் இது இது என்னடா அந்த பொண்ணை பார்த்துட்ருக்கு, அதுவும் ஏதோ அந்த பொண்ணை சேஃபாக பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்னா ஜிகே வந்து ஜிமின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. டே டே எந்த கோஸ்டடா யாரையடா சேவ் பண்ண போகுது, பைத்திய மாதிரி பேசாதீங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த 3 பொண்ணுங்களும் ஆபத்தில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து டே வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு மாதிரி பதட்டமா அப்படி போயிட்டு அவரோட பெட்டில் உட்காந்து ஐயோ போச்சு, கோஸ்ட் இருக்குன்னு சொன்னேன், இப்போ இந்த கோஸ்ட்டை நான் நேர்லேயே பார்த்துட்டேன், இப்போ நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்ணுறது, ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையில் கை வைக்கிறாரு. நம்ம ஜேகிவான் வந்து ஜிமின் தான். நம்ம வந்து டேவை பார்த்துட்டு டே பைத்தியம் மாதிரி பேசாதடா, ஃபஸ்ட்டு அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அது ஷேடோவான்னு நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும், ஷேடோவானா நம்ம என்ன கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே போக சொல்கிறியா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, அட இது நல்லா ஐடியாவாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். வாட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேக்கும் சரி வியும் சரி 2 பேரும் திரும்பி ஜிமினை பார்க்குறாங்க. இல்லைடா பாவம் 3 உயிர் சம்மந்தப்பட்டது, கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு பேய் இருக்குன்னு அவங்க கிட்ட சொன்னோன்னு வச்சுக்குவேன், அவங்க கேவலமாக நம்மளை பார்ப்பாங்கடா, நம்ம இவ்வளோ நேரம் டேவை பார்த்துட்டு இருந்த மாதிரி, இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகே வந்து சொல்லவும் நம்ம வந்து ஜிமின் வந்து ஜேகே கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நம்ம போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணா இந்த நம்ம ஃபுட்டேஜை போயிட்டு நம்ம அவங்க கிட்ட காமிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஜிமின் வந்து ஜேகே கிட்ட சொல்ல, ஜேகேவும் வந்து கரெக்டு தான், எடுத்தோடனே போயிட்டு இந்த மாதிரி கோஸ்ட் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. சரி மறுபடியும் அந்த கோஸ்ட் அங்கே இருக்கான்னு கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து டே வந்து சொல்கிறாரு, பயப்படவே மாட்டேன்னு, டேய் பயப்படலாம் லூசு மாதிரி பேசாத, ஒருவேளை அந்த கோஸ்ட் அந்த பில்டிங்லேருந்து இந்த பில்டிங் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, என் கேமரா வேறு ஒர்க் ஆகலை, என் கேமரா மட்டும் ஒர்க் ஆச்சுன்னு வச்சுக்கோவேன், நான் வளைஞ்சு வீடியோ எடுத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, வளைஞ்சு நீயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேக்கும் போயிட்டு அப்படியே அந்த கேர்ட்டலை வந்து விலக்கி விட்டு பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம லியா அன் வந்துட்டு ஸ்வீட்டி மட்டும்தான் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே யான் இல்லாதனால அந்த கோஸ்ட் அங்கே இல்லை. ஸோ வந்துட்டு அந்த இடம் ரொம்ப பிளைனாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஏய் அங்கே எதுவுமே இல்லைடா, பிளைனாக தான் இருக்குது, நீங்கள் வேணால் வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜேகே வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு டேவுமே சரி அண்ட் வந்துட்டு ஜிமின்மே போய் பார்க்குறாங்க. ஆமாம் அது இல்லை, இப்போ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களாம் ரிலாக்ஸாக அப்படியே ஜேகேயோட பெட்லேயே வந்து உட்காராங்க. ஐயோ முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் உட்காடுறாங்க. திடீர்னு இவங்க அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்தோடனே டக்குன்னு அந்த இடத்துல ஒரு ஷேடோ வந்துட்டு போகுது. ஸோ அதாவது அந்த இவ்வளோ நேரம் அந்த இடத்துல ஷேடோ நின்றுட்டு இருந்துச்சு இல்லையா, அதே பிளேஸில் அந்த ஷேடோ வந்துட்டு போகுது. ஆனால் வந்துட்டு அது வந்து நம்ம பசங்களுக்கு தெரியல. சடனாக வந்துட்டு ஏதோ ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு போனோன்னே டக்குன்னு வந்து நம்ம லியா வந்து திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஸ்வீட்டி என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க, சில ஏதோ ஒன்றும் இல்லை சும்மா அது ஏதோ காற்று போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சரிவா உள்ளே போகலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லியா வந்து ஸ்வீட்டியை கூப்பிட்டுட்டு உள்ளே போயிடறாங்க. இதோட இந்த பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டில் எனக்கு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த தான் அந்த ஷேடோ வந்துட்டு பண்ண ட்ரை பண்ணுது, அது எதுக்கு இவங்களை மட்டும் சுற்றி வருதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங். பை பாய்டா.